சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமரின் எதிர்கால நோக்கின் விளைவாக நெற்பயிர் செய்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக திகழும் அம்பாறை மாவட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலான நடவடிக்கையை சுதந்திர இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி முன்னெடுத்தார். பசும்பால் உற்பத்தியிலும் அம்பாறை மாவட்டம் தலை சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் 4000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மேய்ச்சல் தரையை வர்த்தமானியில் அறிவித்தார். 1976 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் திகதி இதற்கான வர்த்தமானி வெளியானது. திருக்கோயில் பிரதேச செயலக பிரிவில் வட்டுமடு பகுதியே இவ்வாறு மேய்ச்சல் தரையாக அறிவிக்கப்பட்டது. இந்த 4000 ஏக்கர் காணியை உரிய முறையில் அடையாளம் காண்பதற்காக நில அளவை திணைக்களத்தின் வரைபடத்தை அந்த திணைக்களம் 1972 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் திகதி வெளிப்படுத்தியது. இதற்கமைய வட்டுமடு மேய்ச்சல் தரை உரிய நடைமுறைக்கு அமைவாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டமை புலனாகிறது. எனினும் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டு 50 வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை இந்த வரைபடத்திற்கு அமைவாக எல்லைகளை அடையாளப்படுத்தி 4000 ஏக்கர் மேய்ச்சல் தரை கால்நடை வள அமைச்சிடம் கையளிக்கப்படாமை பாரிய பிரச்சனையாகும். இந்த இயலாமையை 76 வருட சாபத்தின் பட்டியலிலும் உள்ளடக்க முடியும். 2014ஆம் ஆண்டு முதல் பல சந்தர்ப்பங்களில் வட்டுமடு மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பாக சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியிருந்தது. 2007ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் சிவில் நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து திட்டமிட்ட வகையில் சிலர் வட்டுமடு மேய்ச்சல் தரையை ஆக்கிரமித்து அங்கு சட்டவிரோதமான முறையில் நெற்பயிர் செய்கையை ஆரம்பித்தனர். இவர்களின் சண்டித்தனத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு திகாமடுல்ல மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில உறுப்பினர்களும் தமது அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்து முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த அரசியல் தலையீடு நீதிமன்றத்தையும் அவமதிக்கும் செயலாகும் என சக்தியின் தேடல் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது. வட்டுமடு மேய்ச்சல் தரை கால்நடைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிரதேசம் எனவும் அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் கல்முனை மேல் நீதிமன்றம் மாத்திரமல்லாது மேன்முறையீட்டு நீதிமன்றமும் 2015ஆம் ஆண்டு தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. எனினும் இந்த தீர்ப்புகளை மீறி செயற்படுமாறு அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து வருகின்றனர். இத்தகைய அழுத்தங்களுக்கு மத்தியில் அம்பாறை மாவட்ட செயலாளர் ஒருவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மென்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீற முடியாது. அந்த தீர்ப்பை மீறும் வகையில் நாம் இங்கு தீர்மானங்களை எடுக்க முடியாது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து அடுத்ததாக பதவிக்கு வந்த மாவட்ட செயலாளர் மாத்திரமன்றி அவரை விடவும் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரியால் கூட விடுபட முடியாது. வட்டமடு மேய்ச்சல் தரையிலிருந்து கால்நடைகள் அனைத்தையும் முற்றாக அப்புறப்படுத்தி அந்த நிலப்பரப்பை விவசாயத்திற்காக பயன்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால் மாத்திரமே அந்த நிலைப்பாட்டில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த நிலையில் வட்டமடு மேய்ச்சல் தரையின் எல்லைக்குள் அடையாளமிடப்பட்ட 300 ஏக்கரை நெற்செய்கைக்காக விடுவிப்பதற்கு அம்பாறை மாவட்ட செயலாளர் தயாராகி வருகின்றார். வட்டமடு மேய்ச்சல் தரை தொடர்பாக கடந்த 50 வருடங்களாக பயன்படுத்தப்படாத வட்டமடு பழைய வயல் என்ற சொற்பதங்களை இணைத்து இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வட்டமடு மேய்ச்சல் தரையில் நெற்செய்கை வசந்தத்தை உருவாக்குவதற்கு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சூழ்ச்சிகர முயற்சியை தடுக்காவிட்டால் அம்பாறையில் உள்ள சரணாலயங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய காடுகளுக்கும் விவசாய வசந்தம் உதயமாவதை தடுக்க முடியாமற் போகுமல்லவா? பிரதமரின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு.